ஸ்கேம் 1992 வெப் சீரிஸ்ல ஒரு டைலாக் உண்டு. ஸ்டாக் மார்க்கெட்ல இவ்வளவு பணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பணம் மொத்த கண்ட்ரியோட தாகத்தை தணிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லைன் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல அவ்வளவு பணம் இருக்கு. இங்க இருக்கிற பணத்தை வச்சு நாம பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பசி, பட்டினி, பாவர்ட்டி மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். நம்மளோட இந்தியாவில் 3 கிளாஸஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரிச் கிளாஸ். இவங்க கிட்ட பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. சில நேரங்களில் சில கம்பெனிஸ் என்னதான் லாஸ்ல பண்ணாலும் இவங்க எப்பவுமே ரிச்சா மட்டும் தான் இருக்கிறாங்க. செகண்ட் கிளாஸ் யார் அப்படின்னா மிடில் கிளாஸ். இவங்க எல்லாருமே 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சேல்ஸ்மேன் வேலை, ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃபை வேலை பார்த்துட்டு காரையும் வீட்டையும் லோனில் வாங்கிட்டு அவங்க கடைசி வரைக்கும் லோன் அடைக்கிறதுக்கு மட்டுமே ஓடிட்டே இருப்பாங்க. 3வது கிளாஸ் தான் புவர் கிளாஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்டிங், மால்ஸ் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லோ கிளாஸில் இறங்கி லேபர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதே மாலை ஓப்பன் பண்ணி அந்த மாலில் ஒரு காஃபி ஷாப்பில் இவங்க போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். காஃபி ஷாப் போயிட்டு அவங்க ஒரு காஃபி இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் ஆர்டர் போட்டால் கூட அவங்களோட பெர் டே வேஜஸ் காலியாக போயிடும். ஏன்னா இதுதான் அவங்க சம்பாதிக்கிற டோட்டல் பணம் பெர் டேக்கு. ஏன் ஒரு சிலர்கிட்ட நிறைய பணம் இருக்குது அண்ட் சிலர்கிட்ட பணமே இல்லை. எப்படி ரிச்சுக்கும் போருக்குண்டான கேப் நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க ஸ்கில்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாருக்கும் வேறு வேறு திறமை இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ரீசன், மேஜர் ரீசன் எது அப்படின்னா சிஸ்டம். நம்மளுடைய மாடர்ன் எக்கனாமிக் சிஸ்டம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு சொல்ல போகிற சில விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே தெரியும்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை டிஸ்லைக் பண்ணிருங்க. ஆனால் ஒருவேளை இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஸ்டேட்டஸில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் நம்ம சிஸ்டம்காக பண்ணக்கூடிய ஒரே விஷயமா இருக்கும். சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் எல்லாருக்கும் இந்த சிஸ்டம் பற்றி அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம புதுசாக டிஸ்கார்ட் சர்வரும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஒரு கண்ட்ரியால் எவ்வளோ பணத்தை பிரிண்ட் பண்ண முடியும்? ஒரு கண்ட்ரி கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ அவ்வளோ பணத்தை தான் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் 1971 முடிஞ்சிருச்சு. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ கோல்டு இருக்கோ அவ்வளோ பணம் தான் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் கண்ட்ரீஸில் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், அது எப்படி ஒரு கண்ட்ரியில் கோல்டு இருக்க அளவுக்கு மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும்? ஒருவேளை கவர்மெண்ட் அதிகமாக பணம் பிரிண்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அண்ட் அவங்க கோல்டுக்கு மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுறாங்களா இல்லை அதிகமாக பிரிண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நம்ம எங்கே போய் கிளாரிஃபை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் வரலாம். உங்களுடைய அந்த டவுட்ஸை ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் மூலமாக நான் கிளியர் பண்றேன். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எக்கானமில உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கண்ட்ரி பணத்தை பிரிண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிக்கும் இந்த ஒயர்ஸ் எல்லாமே கனெக்டடாக தான் இருக்கு. எல்லா கண்ட்ரீஸோட எக்கானமியும் ஒன்று கனெக்டடாக தான் இருக்கு. நீங்க எந்த இடத்துலையுமே யாருமே நாம ஒரு சின்ன தவறு கூட பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நினைக்கலாம், இப்போ ஒரு கவர்மெண்ட் பணத்தை பிரிண்ட் பண்ண போறாங்க, அவங்க கையில் இருக்கிற கோல்டை விட அதிகமாக பிரிண்ட் பண்ண போறாங்க அண்ட் அவங்களுக்கு தேவையான அளவு நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி ரிச் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் இப்படி ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரியில 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 4 பேருக்கும் கவர்மெண்ட் இருந்து தான் பணம் வரணும். அந்த கவர்மெண்ட் அவங்க 4 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க, சேலரியா கொடுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 4 பேருக்கும் 4 1 ரூபா பிரிண்ட் பண்ணி அவங்க கையில கொடுக்குறாங்க. இவங்க 4 பேருமே கடைக்கு போய் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். எல்லா பொட்டேட்டோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1 ரூபி. இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் ஒருவேளை நாம 1 ரூபாய்க்கு பதிலாக 4 ரூபாய் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அப்படி பிரிண்ட் பண்ற எக்ஸ்ட்ரா மணிக்கு பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா இப்போ உங்ககிட்ட இருக்கிறது ஒரு 4 பொட்டேட்டோ மட்டும்தான். அந்த 4 பொட்டேட்டோவையும் நாம ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ சேலரி இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பொட்டேட்டோட விலையுமே இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் எல்லாருக்கும் ஈக்குவலா பொட்டேட்டோ போய் சேரும். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் நிறைய பொட்டேட்டோ வாங்கிடுவாரு. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலா மேட்ச் ஆகணும். அதனால எந்த ஒரு கண்ட்ரியுமே அதிகமாக பணத்தை பிரிண்ட் பண்றதுனால யாருக்குமே பெனிஃபிட் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம கண்ட்ரியில் பிரிண்ட் பண்ண மணியை இன்னொரு கண்ட்ரியில் போய் நாம ஸ்பெண்ட் பண்ணா நம்ம கண்ட்ரிக்கு லாபம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. அதுவுமே அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா இங்க இருக்கிற பணத்தை நீங்க யூஎஸ்ல போய் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள்ல ஒரு பிரச்சனை இருக்கு அண்ட் அதை உங்களால சரி செய்ய முடியல அப்படின்னா அது யாருக்குமே பிரயோஜனப்படாது. நான் ஆல்ரெடி உங்களோட சொல்லியிருந்தேன், எல்லாமே ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. அது யூஎஸ் டாலர் தான் சரி இல்லை இந்தியன் ரூபியா இருந்தாலும் சரி, இந்த கண்ட்ரிலையும் அந்த கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய பொட்டேட்டோஸ் அண்ட் டொமேட்டோஸ் மட்டும் தான் இருக்கும். அதிகமாக பணம் பிரிண்ட் பண்றதுனாலயோ இல்லை இங்கிருந்து நீங்க அங்கே போய் பர்ச்சேஸ் பண்றதுனாலயோ யாருக்குமே எந்த லாபமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குளோபல் மார்க்கெட்டுக்கு போறீங்க, அங்க போயிட்டு ருபீஸை வச்சு டாலர்ஸ் வாங்க ட்ரை பண்றீங்க. இந்த இடத்துல நீங்க டாலர் வாங்குறீங்க அண்ட் ருபீஸை சோல் பண்றீங்க. நீங்க எப்போ குளோபல் மார்க்கெட்ல உங்க கையில் இருக்கிற இந்த ருபீஸை சேல் பண்றீங்களோ அப்பவே
எல்லாமே சீப்பர் ஆயிரும் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால மற்றவங்க வாங்கக்கூடிய பொருள் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். இதனால தான் டிமாண்ட் அப்படிங்கிறது அப்ராட் கண்ட்ரீஸ்ல ஜாஸ்தி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இல்ல இன்னொரு கண்ட்ரி வந்து நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணி யூஎஸ்ல போய் டாலரா கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கரன்சியோட விலை 50 ரூபா இருக்கு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே 200 இல்ல 300 ருபீஸ்க்கு அந்த கரன்சி ரைஸ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்க ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னதான் அதிகமாக நம்ம பணத்தை பிரிண்ட் பண்ணாலும் இது யாருக்குமே எந்த விதத்திலையும் லாபமே இருக்காது. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு, நம்ம கண்ட்ரிக்கு நீங்க எப்படி பெனிஃபிட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 4 பொட்டேட்டோ இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் பத்தி சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 பொட்டேட்டோக்கு பதிலாக உங்க கண்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா 6 பொட்டேட்டோ மேக் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ 6 பொட்டேட்டோ இருக்கிறதுனால உங்க சிட்டிசன்ஸ்க்கு நீங்க அதிகமான பொட்டேட்டோவை கொடுக்க முடியும். அதே நேரத்தில் பிரைஸுமே டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ குவான்டிட்டி அதிகமா இருக்கு. இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா உங்க கண்ட்ரி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுது இந்த 6 பொட்டேட்டோவை உருவாக்குறதுக்கு. அதாவது ஒரு சர்வீஸ் இல்ல ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு நம்ம கண்ட்ரி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, இதுக்கு பேர் தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வேல்யூ அப்படிங்கிறது பணம் கிடையாது, வேல்யூ அப்படிங்கிறது ஜிடிபி. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கண்ட்ரியால எவ்வளவு பணத்தை பிரிண்ட் பண்ண முடியும். பொதுவாக கண்ட்ரிஸ் பணத்தை பிரிண்ட் பண்றாங்க, ஆனால் டைம் டு டைம் இந்த ஃப்ளோ அப்படியே மாறிட்டே இருக்கும். அது எப்படி அப்படின்னா சில சீசன்ல என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஜாஸ்தி ஆகும், குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதை பொறுத்து கண்ட்ரியோட ஓவரால் வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க, எந்த ஒரு கண்ட்ரியும் எவ்வளவு பணத்தை வேணாலும் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால தான் முன்னாடி இருந்த 1000 ரூபாய் அப்படிங்கிற சேலரி இன்னைக்கு 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ரெண்டாவது கொஸ்டின் கேட்கறேன், ஒரு பேங்க் எப்படி பணத்தை மேக் பண்ணுது? ஏன்னா பேங்க் பொதுவாக பெரிய பெரிய சிட்டிஸ்ல மால்ஸ்ல கூட அவங்களுடைய ஒரு ஷாப்ல போயிட்டு ரெண்டுக்கு இருந்துக்கிறாங்க. 4 கடைகளை ஒன்னா வாடகைக்கு எடுத்து நிறைய இடங்கள்ல பேங்க்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. பேங்க்ல இருக்கிற எல்லாரோட மேக்ஸிமம் சேலரி லேக்ஸ்ல இருக்கு. கடை வாடகை கொடுக்கணும். இது போக ஓப்பன் டைம் ஃபுல்லாவே ஏசி ரன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் போக ஏடிஎம் அங்கங்க வச்சிருக்காங்க. ஸோ பேங்க்கு எப்படி பணம் வருது? ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள். பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆயிரக்கணக்கான கோடியில டீல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே அவங்களோட பணத்தை பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றாங்க அண்ட் பேங்க் மக்களுக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பேங்க் கொடுக்கக்கூடிய லோனோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படின்னா 15% இருக்கும். அதே மாதிரி சேவிங்ஸ்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் வேல்யூ அப்படின்னா 7% இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் வச்சு பேங்க் ஏர்ன் பண்றாங்க. ஸோ பேங்க் 1000 crores ரூபீஸ்ல டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா இந்த விஷயம் கம்ப்ளீட்லி ட்ரூ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உண்மையிலே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ட்ரூ கிடையாது. இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படிங்கிற 4 பேர் பேங்க் போறாங்க. மொத்த கண்ட்ரிலையும் ஒரு பேங்க் தான் இருக்கு அப்படின்னு நாம கற்பனை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கண்ட்ரில எக்ஸ் அப்படிங்கிற சிட்டிசன் ஒரு 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு நம்ம பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண வராருன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பணம் பேங்க் கிட்ட சேஃபா இருக்கும். இப்போ நம்ம கண்ட்ரில இருந்து பர்சன் ஏ என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு கார் வாங்க போறாரு. அதனால பேங்க் வந்து கார் லோன் கேட்கறாரு. இப்போ பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்த பணத்துல ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை அவங்க சேவ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை லோனு கொடுத்துறாங்க. இதெல்லாம் போக டாக்குமெண்டேஷன் சார்ஜ் சில கைட்லைன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பேங்க் சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் மணி சேவ் ஆகுது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பேங்க் 10%க்கு பணத்தை வாங்கிட்டு நம்ம கிட்டையும் இஎம்ஐ லோன் அப்படிங்கிறதுல 10% இன்ட்ரெஸ்டோட கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி நடக்குது அப்படின்னா பேங்க் 6% மட்டும் தான் இன்டேக்ல சார்ஜ் பண்றாங்க. லோனா கொடுக்கும்போது 10 to 15% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் பேங்கோட ப்ராஃபிட். ஆனால் இதுவுமே உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாது அப்படின்னா இப்போ அந்த பர்சன் ஏ என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொருத்திட்ட போய் காரை வாங்குறதுக்கு இந்த லோன் மணியை எடுத்துட்டு போறாரு. அவர் கொண்டு போற அந்த பர்சன் இருக்காரு இல்லையா, அதாவது காரை செல் பண்ற பர்சன் இருக்காரு இல்லையா, அவரோட பேங்க்குமே இதே பேங்க் தான். ஸோ இப்போ மொத்த கண்ட்ரிலையும் ஒரே ஒரு பேங்க் தான் இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். கற்பனை இல்லை, ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லாவே நிறைய பேங்க்ஸ் இருந்தாலும் எல்லா பேங்க்லையும் இதுதான் சேம் சிஸ்டம். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பேங்க் இருந்து வாங்கின இந்த பணத்தை நாம 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் கட்ட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னா நீங்க வாங்கின அந்த லோன் அமௌண்ட்டை அடுத்த 15 நிமிஷத்துல பேங்க் மறுபடியும் வாங்கிப்பாங்க. அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு கார் கொடுக்குறாரு இல்லையா, அவர் உங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தை டைரக்டா பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிடுவாரு. ஸோ இதே மாதிரி மறுபடியும் பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா பர்சன் பிக்கு லோன் கொடுக்குறாங்க. இதே மாதிரி சைக்கிள் போயிட்டே இருக்கும். திருப்பி லோன் சி காரர் எடுப்பாரு, அப்புறம் டி காரர் எடுப்பாரு. ஸோ இப்போ பேங்க் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா வெறும் 50,000 தான். ஆனா இப்போ லோன் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு அடுத்தடுத்து சைக்கிள் ஆகிட்டு இருக்கிறதுனால பேங்க் அதை விட 1500% அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ மொத்த மணியும் உருவாக்குனது யார் அப்படின்னா பேங்க் தான். இது இல்லீகல்லாம் கிடையாது, இது பாசிபிள் தான். ஸோ இப்போ பேங்க் மணி மேக் பண்ணல, மணியை கிரியேட் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எக்கனாமில பணம் அப்படிங்கிறது மொத்தமா ரிவால்வ் ஆகி போயிட்டு இருக்கு. ஒன்லி 3 to 10% பைசா மட்டும்தான் ரியல் பைசா, ரியல் மணி. இந்த 3 to 10% பணம் மட்டும்தான் சென்ட்ரல் பேங்கால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால பிரிண்ட் பண்ணப்படுது. பேலன்ஸ் கூடிய 97 to 90% ஆஃப் பணம் கவர்மெண்டாலேயோ பேங்காலேயோ கிரியேட் பண்ணப்பட்ட பணம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கணக்குல எப்போ பணம் வருதோ, அப்படி இல்லைன்னா நீங்க எப்போ லோன் எடுக்கிறீங்களோ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் ஏறிச்சு அப்படின்னு மெசேஜ் வந்தாலோ இது ரியல் பணம் கிடையாது, ஒன்லி நம்பர்ஸ். இப்போ எல்லாருக்கும் இது பாசிபிளா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். அதாவது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மிஸ்டர் எக்ஸ் அவர் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது பர்சன் ஏ கார் லோன்
லோன் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாதியில் வந்து இந்த 50,000 செட்டில் பண்ணியிருந்தாரு, உள்ள டெபாசிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ பேங்க் எந்த ரியல் கேஷை அவர் கொடுக்கும்? இப்போ இதுக்கு பேர் தான் மாடர்ன் பேங்கிங். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு சைடு கண்ட்ரி அவங்களுக்கு எவ்வளோ மணி தேவையோ அவ்வளோ மணியை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு சைடில் பேங்க் அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னதான் கைட்லைன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருந்தாலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது தான் உண்மை. ஸோ ஒரு மணியை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மணி எங்கே போகுது? பேங்க் பணத்தை கிரியேட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. பேங்கால இந்த பணத்தை லோன் அப்படிங்கிற ஃபார்மில் மட்டும்தான் கொடுக்க முடியும் தவிர ஒரு ஹார்ட் கேஷாக, ஃபிசிக்கல் கேஷாக கொடுக்க முடியாது. ஏன்னா இதுதான் இந்த கேம் ஆஃப் மாடர்ன் பேங்கிங். இப்போ யாருக்கெல்லாம் லோன் கிடைக்குது கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சு பாருங்க. யாருக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு, அவரால் லோனை ரீபே பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் லோன் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி எல்லாமே காட்டுற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க கிட்ட நிறைய அசட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் லோன் வாங்குவாங்க. ஈவன் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் கிளாஸ் கூட லோன் கிடைக்கும். இவங்க எல்லாருமே லோன் எப்படி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, கார்ஸ், வீடெலாம் வச்சு காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு லோன் கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் மணி யாருக்கு போகுது அப்படின்னா கார்பரேட்ஸ், பிசினஸ்மேன்ஸ் அண்ட் மக்கள் யாரெல்லாம் சூப்பர் ரிச் கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக லோன் போகுது. மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப கம்மியான லோன் தான் கிடைக்குது. அண்ட் புவர் கிளாஸுக்கு பேங்க்ல போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு பேங்க்ல வேற எந்த வேலையும் கிடையாது. சம்பாதிச்ச அந்த கொஞ்சம் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு ஏடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மணி அட்ராக்ட்ஸ் மணி. மணி எப்படி மணி அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல் ஃபுல்லாகவே அதுதான் பேசியிருப்போம். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் டைம் பார்க்க சொல்லியிருந்தேன். நம்ம சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டன் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று இன்டர்லிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ மிஸ் பண்ணீங்கன்னா மற்ற வீடியோ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மணி அட்ராக்ட்ஸ் மணி தான் ஆக்சுவல் சிஸ்டம். இங்கே எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை யார் வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம டீட்டெயிலாக அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சு பாருங்க. கிங்டம் ஆரம்பிச்சு எம்பையர் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலேயே மணி தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களால யாரோட பைப் லைன் வேணாலும் கட் ஆஃப் பண்ண முடியும், யாருக்கு வேணாலும் ஒரு சர்வீஸை கட் ஆஃப் பண்ண முடியும். அவங்க என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மணியால் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இப்போ நான் சொல்ல போகிறது அப்படி கேட்டுட்டே இருங்க. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டோரி சொல்ல போகிறேன். நீங்கள் இன்னுமே இதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆக போகிறீங்க. நல்ல கேர்ஃபுல் லிசன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க் கிட்ட 100 crore rupees டெபாசிட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நம்மள மாதிரி மக்கள் எல்லாருமே நம்மளோட பணத்தை பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிருக்கிறோம். இப்போ இந்த 100 crore rupees பணத்துல அதாவது ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்க கையில் இருக்கக்கூடிய ஹார்ட் கேஷ்ல அட்லீஸ்ட் 4% மணியாவது நீங்க கண்டிப்பா பேங்க்ல டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ரூல். அது போக 14% ஆஃப் டோட்டல் அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லிக்விட் அசட்ஸா வச்சிருக்கணும். அதாவது கோல்டு ஃபார்ம்ல வச்சுக்கலாம். ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கணும். இப்போ இதே பேங்க் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இதே ப்ராசஸ்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 780 crores-ஐயும் லோனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் பேங்க்கு போயிட்டு 780 crores rupees லோன் கேட்டாங்க அப்படின்னா அவர் அந்த லோனை வாங்கிட்டு அப்படியே அவரோட பாக்கெட்ல போட போறது கிடையாது. கண்டிப்பா லோனை வாங்கி அவர் ஸ்பெண்ட் பண்ண தான் போறாரு. கம்பெனிக்காக லோன் வாங்கியிருப்பாரு. ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு அந்த பணம் போக தான் போகுது. இப்போ 780 crores rupees பணத்தை வாங்கிட்டு இன்னொரு பேங்க்ல போய் அவர் செலவு பண்றாரு அப்படின்னா அந்த பேங்க்லயும் இதே 780 crores rupees இருக்க போகுது. இதுல 4% மறுபடியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிடும். அண்ட் அதுலயும் 14% நீங்க லிக்விட் அசட்ஸா கையில் வச்சிருக்கணும். இப்போ மிச்சம் இருக்க பணத்தை வச்சு நீங்க மறுபடியும் லோன் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த சைக்கிள் நடக்கும்போது 780 crores rupees அப்படிங்கிறது 600 crores rupees கம்மியாயிரும். இப்போ இந்த ப்ராசஸ் ஒரு 25 to 35 சைக்கிள்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் பேங்கால வெறும் 12 lakhs 13 lakhs மட்டும் தான் லோன் கொடுக்க முடியும். அந்த 12 lakhையும் நீங்க ஒரு கார் வாங்குறதுக்காக லோன் வாங்கிடுறீங்க. அந்த லோனை வாங்கிட்டு உங்க லைஃப் டைம் ஃபுல்லா அந்த லோனையே கட்டிட்டு இருக்கீங்க. ஆனா ஆல்ரெடி 780 crores rupees ஒருத்தவங்க லோன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அது யார் வாங்கியிருப்பாங்க? பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ், பிசினஸ்மேன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ரிச், சூப்பர் ரிச், பிகெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாருமே அந்த லோன் வாங்கியிருப்பாங்க. இந்த 780 crores rupees இனிஷியலா யாராவது வாங்கியிருப்பாங்க இல்லையா? பெரிய பெரிய கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த சூப்பர் ரிச்சா இருக்கிறீங்க, நீங்க அந்த 780 crores rupees லோனா வாங்கியிருக்கீங்க வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கே உங்களுக்கு அந்த பிசினஸ் ஒழுங்கு ரன் ஆகல, உங்களால இந்த லோனை ரீபே பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிசினஸ்மேன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரெயிட் லண்டனுக்கு போயிருவாங்க. விஜய் மல்லையா, நிரவ் மோடி மாதிரியான பீப்புள்ஸ். இதே மாதிரி தான் இந்தியன் பேங்க்ஸ்ல அவங்களுக்கு லோன் இருக்கு. அவங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னா உண்மையிலே கிரேட். சக்சஸ்ஃபுல்லா போல அப்படின்னாலுமே அவங்க எல்லாருமே கிரேட் தான். ஆனா இப்போ கிரஷ் பண்ணப்படுறது யார் அப்படின்னா மிடில் கிளாஸ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால பேங்க்ஸ் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் லோன் கொடுக்குறாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த ரூல் இருக்கு. இப்போ ஒருவேளை ஒரு கம்பெனி ஃபெயில் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் அசட்ஸ்ல எந்த ஒரு பேங்க்கும் டார்கெட் பண்ணி பணத்தை ரீபேமெண்ட்காக எடுக்கக்கூடாது. அதுவே இப்போ ஒருத்தர் இப்பதான் பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாரு, லோன் வாங்குறாரு அப்படின்னா அவரோட பிசினஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அவரோட எல்லா அசட்ஸுமே டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய கம்பெனி, சூப்பர் ரிச், பிகெஸ்ட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனிஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் அசட்ஸை டார்கெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு லெவல்ல நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த ரூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸோட பிசினஸ் நல்லா போச்சு அப்படின்னா அது கிரேட். நல்லா போகல அப்படின்னாலுமே அது அவங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா பேங்க் அந்த பணத்தை மறுபடியும் சைக்கிள் பண்ணி ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2010 ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனிக்கு பேரு WMF. இது ஒரு நல்ல கம்பெனி தான்.
நிறைய கட்லரி ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஃபோர்க்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால ஜெர்மனியில் லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஒர்க்கிங் ஹார்ஸ் நல்லா இருந்தது. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. அங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய சம்பாதிச்சாங்க. ஆனால் அது 2010 வருஷம் கேகேஆர்னு சொல்லப்படுற இன்னொரு கம்பெனி இந்த கம்பெனியை வாங்கிடுறாங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா 600 மில்லியன் யூரோஸ்க்கு. இப்போ கேகேஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா WMF கம்பெனியை வாங்கினதுக்கப்புறம் WMF கம்பெனி இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு நல்ல சேலரி கொடுக்குறாங்க. ஆனால் கம்மியான ஒர்க் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கேகேஆர் கம்பெனி கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சீப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இதனால நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், டெய்லி கன்சியூமர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் கம்பெனிக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா நாம கம்பெனியை இன்னுமே ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போக முடியும். ஒர்க்கர்ஸுக்கு கம்மியான சேலரி கொடுத்துட்டு நாம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நாம நிறைய ப்ராடக்ட்ஸையும் பீப்புள்ஸையும் மற்ற கம்பெனிலேருந்து வாங்கிட்டோம் அப்படின்னா, அவுட் சோர்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம ரெவன்யூவை டபுள் த டைம் பண்ணலாம் அப்படிங்கிறது கம்பெனிகளாக தெரியுது. அதனால தான் கேகேஆர் கம்பெனி 600 மில்லியன் யூரோஸ் கொடுத்து இந்த WMF கம்பெனியை வாங்குறாங்க. இந்த 600 மில்லியன் யூரோஸ்ல 500 மில்லியன் யூரோஸ் எங்க இருந்து வந்துச்சு? பேங்க்ல இருந்து வந்துச்சு. இந்த கம்பெனி வெறும் 100 மில்லியன் யூரோஸ் மட்டும் தான் பே பண்ணாங்க. அதை தவிர 500 மில்லியன் யூரோஸ் பேங்க்ல இருந்து தான் லோன் எடுத்திருக்காங்க. அந்த லோனுமே ரியல் மணி கிடையாது அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ இது எல்லாமே கிரியேட் பண்ணப்பட்ட பணம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய லோன்ஸ் வாங்கிட்டு பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் ஒன்று அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுறாங்க, அப்படி இல்லைனா ஓடி போயிடுறாங்க. இப்போ 55 வருஷமா அந்த WMF கம்பெனி அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு பீப்புள் ரெடி பண்ணி, சிஸ்டம் ரெடி பண்ணி, டீம் ரெடி பண்ணி கம்பெனி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா WMF கம்பெனியை வாங்கின இந்த கம்பெனி அந்த கம்பெனி ஒர்க்கர்ஸை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, ஃபயர் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, கம்மியான சேலரி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ணணும், நிறைய குவான்டிட்டி ப்ராடக்ட்ஸை பண்ணணும். அதாவது இப்போ இருக்கிறத விட டபுள் த டைம் நாம ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க டார்கெட். இந்த ப்ராடக்ட்ஸை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது காமன் சென்ஸ் தான். எந்த ஒரு கம்பெனியும் அதான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட் அதிகமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2016 WMF கம்பெனியை இன்னொரு கம்பெனி வாங்குறாங்க. இப்போ 600 மில்லியன் யூரோஸ் கிடையாது, 1.4 பில்லியன் யூரோஸ்க்கு இன்னொரு கம்பெனி வாங்குறாங்க. அதாவது இந்த கேகேஆர் கம்பெனி $600 மில்லியன் இந்த கம்பெனியை வாங்கிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2016 1.5 பில்லியன் யூரோஸ்க்கு அதே கம்பெனியை சேல் பண்றாங்க. இப்போ அவங்க ப்ராஃபிட் 900 மில்லியன் யூரோஸ். அதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா வெறும் 100 மில்லியன் யூரோஸ் தான். மிச்சம் 500 மில்லியன் யூரோஸ் பேங்க்ல இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ யார் அஃபெக்ட் ஆகுறாங்க? நார்மல் பீப்புள், மிடில் கிளாஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் ஆனாங்க. ஆனால் கம்பெனி ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இந்த மொத்த சிஸ்டமும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு. இது மொத்தமாகவே ஒரு கேம் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மொத்த கேமுமே யாருக்காக டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் த ரிச் பீப்புளுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க. பாருங்க, நமக்கு சைன் வந்துருச்சு. ஸோ இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ஜாப் ஆனாலும் நேம் பண்ணுங்க, எந்த ஜாப் ஆனாலும் சொல்லுங்க. நீங்கள் என்ன வேலைனாலும் பார்க்கலாம், எவ்வளோ கோடி ரூபாய் ஆனாலும் ஒரு மாதம் சம்பாதிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த பணம் எல்லாமே பேங்க்ல ஒரு ரொட்டேஷனாக, ஒரு சிஸ்டம் மாதிரி, ஒரு சைக்கிளாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அது ரியல் மணியா, கிரியேட்டட் மணியா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஏன்னா நாம் எல்லாருமே இந்த டிசைனுக்குள்ள, இந்த சிஸ்டம்குள்ள தான் இருக்கிறோம். ஸோ இங்கே மணி அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் தான். இந்த நம்பரை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் கிங்ஸ் அண்ட் எம்பரர்ஸ் அந்த ஸ்டேஜில் தான் போகணும். ஏன்னா அன்னைக்கு நமக்கு 1 ரூபீட்டையும் இருந்தது, 10 ரூபீட்டையும் இருந்தது, 100 ரூபீட்டையும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நாம இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி பேசுறது, எங்கே பேசுறது எனக்கு தெரியல. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.